அண்மை செய்தி. தமிழகம் முழுவதும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகம் முழுவதும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் விரிவாக்கம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தற்போது தலைமைச் செயலகத்தில் துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் தொடர்பாக தற்போது முதலமைச்சர் விஜய் போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தன், வணக்கம். தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இதில் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகிறார். அந்த வகையில் இன்று போக்குவரத்து துறை செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர், அதே போல போக்குவரத்து துறை செயலாளர், அதே போல தலைமைச் செயலாளர் சாய்குமார் உள்ளிட்டவரெல்லாம் கலந்து கொண்டனர். இந்த ஆய்வுக் கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது போக்குவரத்து துறையின் கீழ் இயங்கும் 8 அரசு போக்குவரத்து கழகங்களின் வாயிலாக 21,527 பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது குறித்தும், அதன் மூலம் நாளொன்றுக்கு 2.5 கோடி பயணிகள் பயணம் செய்து வருகின்றனர் என்றும், அதில் 64 விழுக்காடு பயணிகளுக்கு கட்டணமின்றி சேவை வழங்கப்படுகிறது என்றும், தமிழ்நாட்டில் 1000 நபர்களுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் 98.40 விழுக்காடு என்கிற அளவில் அரசு பேருந்து சேவையானது வழங்கப்பட்டு வருகிறது என்றும் இக்கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இத்துறையின் கீழ் இயங்கும் 8 போக்குவரத்து கழகங்கள், சாலை போக்குவரத்து நிறுவனம், தமிழ்நாடு பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு மோட்டார் வாகன பராமரிப்பு இயக்குநரகம் உள்ளிட்டவையில் செயல்பட்டு வருகிறது என்றும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக இக்கூட்டத்தில் போக்குவரத்து கழகங்கள் மேம்படுத்துவதற்கு ஓராண்டு அல்லது 3 ஆண்டு மற்றும் 5 ஆண்டு செயல் திட்டங்கள் குறித்து விரிவான ஆலோசனை மற்றும் முதலமைச்சரால் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் பயணிகள் நலனுக்காக புதிய மென்பொருள் சாப்ட்வேர் உருவாக்கப்பட்டு பேருந்துகள் புறப்பாடு மற்றும் வருகை, பேருந்து நிறுத்தங்கள், அதே போன்று GPS கருவி மூலம் இணைத்து 24 மணி நேரமும் 7 நாட்களும் என்று அந்த 24x7 என்பார்கள், அந்த மணி நேரமும் செயல்படும் தகவல் மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களை முக்கிய பேருந்து நிலையங்களில் அமைத்து அதனை 8 போக்குவரத்து கழகங்களின் தலைமையகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்துடன் சென்னையில் அமையப்பெறும் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்துடனும் இணைத்து கண்காணிக்கும் புதிய திட்டத்தினையும் குறித்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போக்குவரத்து துறையின் தொலைநோக்கு திட்டங்களுக்கான மகளிர் மாநில முழுவதும் கட்டணமில்லா பயணம் செய்வது தொடர்பான செயல் திட்டம் குறித்தும், மேலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது, அதே போல போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் மற்றும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போக்குவரத்து கழகங்களால் புதியதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மற்றும் மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்றும், பயணிகள் பயணமில்லா அதாவது பணமில்லா பரிவர்த்தனை மூலம் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்த வேண்டும் எனவும், பேருந்து தனி வழி ஏற்படுத்தும் விதமாக பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் திட்ட செயலாக்கம் குறித்து மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய். இந்த ஒட்டுமொத்த செய்தி குறிப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாராம்சம் என்று பார்க்க போனால், இதன் பிறகாக தமிழ்நாட்டில் கொள்முதல் செய்ய புதியதாக வாங்கக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன பேருந்துகளாக இருக்க வேண்டும், மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் என்பதுதான் இந்த செய்தி குறிப்புடைய ஒட்டுமொத்த சாராம்சம். அதே போல பணம் செலுத்தி டிக்கெட் பெறுவதற்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு மூலமாக டிக்கெட் பெறக்கூடிய வசதியை மிக விரைவாக அமல்படுத்துவதும், அதே போல பேருந்துகள் தனி வழியில் தனி பாதையில் செல்வதற்கான அந்த பாதை உருவாக்கம், அதாவது பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம், பேருந்து தனி வழி ஏற்படுத்தும் விதமாக இந்த முறையை அமல்படுத்தலாமா என்பது குறித்தும் ஆய்வுக் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.